வணக்கம். வாராகி தாள் சரணம், குருவே துணை. நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாரட் ரீடர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேன். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்காக, டிவி நேயர்களுக்காக குரு வக்ர நிவர்த்தி பலன் இப்போ பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம் 2024 குரு வக்ரமானார். இப்போது 2025 பிப்ரவரி 5ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. இவர் மே மாதம் வரை, மே 15, 14 வரை உங்களுக்கு இதே ரிஷப வீட்டில், அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு மேஷ ராசி முதல் வீடு, ரிஷபம் 2வது வீடு, 2வது வீட்டிலே இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சியாக போகிறாங்க. இந்த காலகட்டம், அதாவது பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு அந்த மே வரைக்குமான அந்த காலகட்டத்துக்கான வக்ர நிவர்த்தி பலனை இப்போ நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, 2025 பிப்ரவரி 5ஆம் நாள் நடக்கவிருக்கிற குரு வக்ர நிவர்த்தி பலன் தனுசு ராசிக்கு என்னென்ன பலன்களை தருது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதனும் 4க்குரியவனும், அதாவது சொந்த தொழில், சொத்து சுகம், சொந்த வீடு, வண்டி வாகனம், சுய தொழில், குடும்ப தொழில், வித்தியஸ்தானம், இதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் உங்களோட ராசிநாதனாகிய தனுசுக்கு ராசிநாதன் குருவும் 6ல் மறைந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த நல்ல கேந்திராதிபதியும் ராசியாதிபதியும் ஒரு 6ல் மறைகிறது அவ்வளவு நல்லதில்லை. இருப்பினும் உங்களுக்கு இந்த 4 மாதத்துக்கு அப்புறம் பயிற்சியாக போகிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையின் மூலமாகவே சில நன்மைகளை செய்துவிட்டு போவாங்க. இப்போ சுக்கிரனும் உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, குருவும் உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியான அமோகமான முன்னேற்றம் இருக்குங்க. அதுவும் சாலிடான தொழில் இந்த பண்ணுறீங்க இல்லையா, மெட்டல் சம்மந்தமான தொழிலாக இருக்கட்டும், இல்லைன்னா சர்வீஸ் ஓரியன்ட், இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கு, நாலேஜபிள் எஜுகேஷன், இது மாதிரி விஷயமாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறீங்க, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தொழில் வளம் நல்லாயிருக்கும். அதே சமயம் 12ஆம் இடத்த குரு பார்க்குறாரு, 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு 6ல் இருந்து. அப்படின்னா என்னென்னா, கடன் விஷயமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த விரயத்தையும், கடனுக்கு அப்புறமாக வரக்கூடிய தனத்தையும் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி தரப்போகிறாரு. கண்டிப்பாக உழைப்பினால் வரக்கூடிய வேலை மாற்றத்தினால், பதவி உயர்வுனால், தொழில் முன்னேற்றத்தினால் வரக்கூடிய உத்தியோகத்தால் வரக்கூடிய பணத்தை வச்சு நிறைய தனம் உங்களுக்கு சேமிப்பாகும். குடும்பம் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை இந்த தடவை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. கொஞ்சம் இந்த நிறையா 7 சனி அது முடிஞ்சு, குரு சரியான இடத்துல இல்லாமல், சனி சரியான இடத்துல இல்லாமல், ராகு கேது இப்போ உங்களுக்கு 10லையும் 4லையும் உட்காந்து இதெல்லாமே இருக்கிற பட்சத்தில் குரு மாதிரி பிளானட்ஸ் கொஞ்சம் இப்படி மாறி மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவான விஷயங்கள் கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால, பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாகவே பார்க்குறதுனாலும் உங்களுக்கு இந்த வாட்டி தனம், லிக்விட் கேஷ், கையில் பணப்புழக்கம், கடன் தொல்லை நிவர்த்தி, நோய் நிவர்த்தி, ஒரு எதிரிகளால் திருஷ்டிப்படக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, பொறாமை, அதெல்லாம் நிவர்த்தி, இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். 6ஆம் இடத்துல உட்காந்து அந்த ஹீலிங் பண்ணிடுவார் அவர். எதிரிகள் தொல்லையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த 4 மாதங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மீறி தனுஷுக்கு எல்லா இடர்பாடுகளும் இருக்குன்னா அது குருவினால கிடையாது, உங்களுக்கு 4லும் 10லும் இருக்கும் ராகு கேதுனால தான் இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் தகராறு, குடும்பத்தில் மாற்றி மாற்றி ஆப்ரேஷனு, இல்லை நோய், சரியான இது இல்லை, சொன்ன பேச்சு கேட்குறதில்ல குடும்பத்தில், இல்லைன்னா ஒரு வண்டி எடுத்தோன்னா ரிப்பேரு, இல்லைன்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு உயிரினங்கள் மேல் இது பண்ணுறது, இல்லைன்னா நமக்கு தையல் போடுறது, குடும்பத்தில் யாருக்காவது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ராகு கேதோட அந்த பொசிஷனால் இருக்குமே தவிர, குரு வக்ரம் ஆனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, குரு வக்ர நிவர்த்தி ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ராசிநாதன் வக்ரமானால் லைட்டாக உங்களுக்கு மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும். கொஞ்சம் அப்படி என்ன சொல்கிறது,
தட்டாமலை மாதிரி சில டைம் நமக்கு வந்து அப்படி தலையை சுற்றும் பாருங்கள். ஒரு சாப்பிடாமல் ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டோம், ஒரு கூட்ட நெரிசலுக்குள்ளே போயிட்டோம்னா ஒரு மாதிரி மூச்சு இந்த ஆக்சிஜன் லெவல்லாம் கம்மியாகி ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு எப்போவுமே இந்த ஆகஸ்ட்லேருந்து இருந்திருப்பார். அதெல்லாம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக நிவர்த்தியாக போகுது. பிரச்சனை வந்து உங்களுக்கு ராகுகேது அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே ராகுகேது சம்பந்தமான தலங்களுக்கு போகிறது, அதற்கு பரிகாரம் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்தாலே குருவோட ஃபுல் பவரான பிளெஸ்ஸிங்கை நீங்கள் எடுக்கலாம். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்ன தான் குரு கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சனி கொடுக்கும்போது மட்டும்தான் யாரும் தடுக்க முடியாது. குரு கொடுக்கும்போது இந்த ராகுகேதுவால் சில விஷயங்களை தடுத்துட முடியும். ஸோ 10ஆம் இடத்துலக்குள்ள கேதுவை இது பண்ணணுன்னா ஏதாச்சும் ஒரு நேர்த்திக்கடன் மறந்துட்டிங்கன்னா அதை நிறைவேற்றுறது, இல்லை ராகுகேதுக்கான பரிகாரங்களை நீங்கள் எடுத்துக்கிறது. இவங்க ஜாதகத்தோட என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு ஒப்பிட்டு பார்த்து இந்த குருவோட பலனை முழுமையாக அனுபவிச்சுக்கிறது. குருவுக்கு நீங்கள் எந்த பரிகாரம் எடுக்க வேணாம், ஆனால் வேறு நெகட்டிவ் பிளானட்ஸ் ஏதாச்சும் பொசிஷனில் தப்பாக இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பரிகாரம் எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்போது தான் குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வரும். ஸோ குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு அனுகூலமான பலன்களே கண்டிப்பாக செய்யும் அப்படிங்கிறதுனா. ஏன்னா ஒரு ராசிநாதன் 6க்கு போகக்கூடாது, போயிட்டார், நம்ம அவர் வேலை தேடி போகிறாருன்னே வச்சுப்போம். எதிரிகளை கொஞ்சம் ஹீல் பண்ணுவார், சில நேரத்தில் வேலையில் வந்து இடர்பாடுகளை கொண்டு வரலாம், வீட்டோட முடக்கலாம். இது எல்லாமே வந்து நாட் ஓன்லி குருனால இருக்காது, உங்களோட ஜாதகத்தை சரிபார்த்து நீங்கள் வந்து இதை தீர்த்துக்கலாம். நன்றி தனுசு ராசி நேயர்களே. மகர ராசி நேயர்களே, 2025 பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்கவிருக்கிற குரு வக்ர நிவர்த்தி பலன் உங்களுக்கு என்னென்ன பலன் கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே குரு உங்களுக்கு 12க்கும் 3க்கும் உடையவர், அதாவது மறைவு ஸ்தானாதிபதி. அவர் 5ல் இருக்கிறது நிவர்த்தி வக்ரம் ஆனதுனால சில நன்மைகள் உங்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால அந்த நன்மைகள் கொஞ்சம் குறைஞ்சி மீண்டும் பழைய ஒரு என்ன சொல்கிறது சுவாரஸ்யமற்ற நிலைமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும். பொதுவாக குரு நல்லவர் தான், அந்த பொதுவான அந்த நல்லவர் குணத்துக்கு அவர் ஏதாச்சும் செய்வார். பட் வந்து உங்களுக்கு வந்து விரயஸ்தானாதிபதியும் அதே சமயம் வந்து 3க்கும் கால் மறைவு இருந்தாலும் அவர் தான் முயற்சி ஸ்தானாதிபதியும் அவர் தான். ஸோ இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, 5ல் போய் பயிற்சியாகி ஓரளவு நன்மைகள், சுவாரஸ்யம் இல்லாத நன்மைகள் இருந்தாலும் பரவாயில்லாமல் போயிட்டு இருந்தது. காரணம் என்னென்னா, பார்க்கும் பார்வைக்கு பவர் ஜாஸ்தி. அவர் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ராசியை பார்க்குறாரு. அப்போ ராசிக்கான ஒரு நன்மை, குரு ராசியை பார்த்தாலே ஒரு நன்மை இருக்குது. அவர் அந்த ராசியை பார்க்குறதுனால 5ஆம் இடத்துலேருந்து அந்த ராசியை சுக்கிரனோட இடத்துலேருந்தும் பார்க்குறதுனால அவரோட 5ஆம் வீட்டு அதிபதியோட விஷயத்தை வந்து இவர் செய்வார். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ஒரு காதல் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே, அந்த காதல் உங்களுக்கு எப்படி வரும்னா, இவர் 3ஆம் வீட்டு அதிபதி இல்லையா, உங்களோட சகோதரியோட ஃப்ரெண்ட்ஸு, இளைய சகோதரனோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அந்த காதல் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த ஒரு லாஜிக்கு. அதே மாதிரி மறைவு ஸ்தானாதிபதி போய் 5ல் உட்காந்துருக்கிறதுனால, விரய அதிபதி 5ல் இருக்கிறதுனால உங்களுக்கு அயன சயன போகம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இது எப்படி நடக்கும் அப்படின்னா, குழந்தைகளுக்கான ஒரு செலவை வந்து குழந்தைகளுக்கான ஒரு சுகஸ்தான செலவு. இப்போ சுகஸ்தான செலவுனா ஒன்று குழந்தைங்களுக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, அல்லது குழந்தை உடல்நிலை இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு செலவழிக்கிறது. அந்த மாதிரி அந்த விரயத்தை வந்து குரு உங்களுக்கு அந்த மாதிரி கொடுப்பாரு. ஸோ இப்போ சனி அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நன்மை நடந்திருக்கும். என்னடா சனி நன்மை நடக்குது அப்படின்னு பார்த்தா, சனி உங்கள் ராசி அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறாரு, அது சுக்கிரன் வீடாக இருக்குது, அதனால் உங்களுக்கு அது நன்மையாக முடிஞ்சிருக்கும். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ மகர வீட்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9 குறைவர் 2ஆம் திருமணத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு, அப்பாவின் ஆதரவு கண்டிப்பாக கொடுப்பாரு,
குரு, ஒரு மென்டார் உங்களுக்கு கிடைக்கும். 2வது வந்து உங்களுக்கு பாக்கியமாக வரக்கூடிய சில விஷயங்கள கொடுப்பாரு. எப்படி அப்படின்னா, உங்களோட முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கான சக்ஸஸோட கொடுப்பாரு. அப்புறம் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு செலவு மாதிரி ஆகக்கூடிய விஷயம். அதை வாங்கி இன்னொரு செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டு, ஓவர் பேர்டன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓவர் பேர்டனை வந்து கரைக்கிற மாதிரி கொடுப்பாரு. 2வது உங்களை 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் சிசேரியன் அந்த மாதிரி இருக்கலாம். அதே சமயம் 2வது திருமணம், 2க்கு மேற்பட்ட திருமணங்கள், காதல் திருமணங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. குடும்ப ஒற்றுமை வந்து குலையாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இப்போது உங்கள் 12ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் பார்வை, 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் பார்வையின் மூலமாக உங்களுக்கு காதல் திருமணம், 2வதாக காதல் திருமணம் இருந்தால் அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இது இல்லாமல் கோயில் திருவிழாக்கள், கோயில் காரியங்கள், புண்ணிய காரியங்கள், ட்ரஸ்ட்டுக்கு செலவு பண்ணுறது, இல்லை என்ஜிஓஸில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் விஷயமாக ஆரோக்கியம், மனத்தெளிவு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கர்ம வினைகள், அதாவது முற்பிறவி கர்ம வினைகள், இந்த பிறவியில் செய்த குற்றங்கள், இதெல்லாம் ஹீல் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் வீட்டிலேருந்து உங்களை அவர் பார்க்குறாரு இல்லைங்களா. ஸோ அதில் ஒரு புண்ணியம் இருக்குது, பாக்கியம் இருக்கிறதுனால எப்படியும் அந்த ஹீலை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. விரையாதிபதி அப்படிங்கிறதுனால அந்த கர்ம வினைகள்லாம் உங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்ம வினைகள், நோய் நொடி போகிறது, இதெல்லாமே கொஞ்சம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மன்னிப்பு செயல் மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு பாசிபிலிட்டிஸும் கொடுப்பாரு. தனப்பிராப்தம் இந்த 4 மாதங்கள் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் இந்த சனி 2ஆம் இடத்துலேருந்து பயிற்சி ஆகாதனால ஒரு கடுமையான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் தன விஷயத்தில் இதை முன்னாடி காட்டிலும் இப்போ கொஞ்சம் வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, நல்ல ப்ரேயர் எடுத்துக்கோங்க. எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது. எல்லாமே வந்து நம்ம கைமீறின விஷயங்கள் நமக்கு எப்போவுமே வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும். 2வது வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போடணும். குடும்பத்துலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கணும். குடும்பத்தார் மேலேயும் ஒரு பற்று வச்சுக்கணும். இல்லைனா இந்த மாதிரி நேரத்தில் வந்து ரொம்ப உங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஜாஸ்தி இருக்குது. உங்கள் தந்தையார் வீட்டு குலதெய்வத்தை ஒரு வாட்டி வழிபட்டு வருவது வந்து சிறப்பை தரும். நன்றி மகர ராசி நேயர்களே.